ஹீரோ மாதிரி கிளம்பி போனேன், கவர்ச்சி நடிகை மாதிரி வந்து நிக்கிறேன். அர்ச்சனாவோட நாய் ஆச்சுன்னு கொஞ்சம் அந்த நாய்க்கு அருமை தெரியல. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல மந்தவெளி பக்கத்துல ஓடிட்டு இருந்தியாமே. சும்மா இருக்கியா? இல்லடா, அபார்ட்மெண்ட் பசங்க வந்து சொன்னாங்க, பெருமையா இருந்தது. அந்த குட்டி நாய்க்குள்ள ஒரு கொரில்லா இருக்கிறது தெரியாம. ஹலோ மாமி, வணக்கம். தனியா வந்திருக்கீங்க? வித்தியாசமா இருக்காரு. என்ன சார், என்னங்க ஆச்சு? சார், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். ஆனா தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு சைனீஸ் புரியாது. சார், ஏன் சார் உங்களுக்கு இந்த மூக்கு மேல கோபம் வருது? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மறுபடியும் பிச்சுக்க போகுது. ஹலோ டாக்டர், இந்த பக்கம் உடம்பு சரியில்லையா? கேளுங்க. வீட்டுல கேட்டத சொல்லுங்க. I'm the secretary of this apartment. I'm the hospital of the apartment. Hey, I will fight this. I'll take it to court. I will be to court. சீக்கிரம் அப்புறம் பார்த்துக்கிறேன். I'll teach you later. I'll teach you later. Come on, Manu. Come on. ஆமா. விஜி, ரொம்ப வலிக்குது விஜி. அந்த டாக்டர் தொப்புல சுத்தி இவ்வளவு பெரிய ஊசி போட்டாரு. பின்ன தொப்புல சுத்தி பம்பரமா விட முடியும்? ஹாய். உங்களை நாய் கடிச்சிடுச்சாமே. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எங்க கடிச்சது? அது முதல்ல அடையாறுல கடிச்சது, அதுக்கப்புறம் பெசன் நகர்ல கடிச்சது. உடம்புல எங்க கடிச்சது? குறிப்பிட்டு சொல்ல முடியாது, பாரபட்சம் இல்லாம எல்லா இடத்துலயும் கடிச்சது. நான் பார்க்கணும். ஆள் ஆளுக்கு பாக்குறதுக்கு இது என்ன அண்ணா சமாதியா? ஏமா நீ காலேஜ் போலியா? இன்னைக்கு நான் லீவு. ஏன்? மனசு சரியில்லை. நான் வேணா இங்கே இருந்து உங்களை பாத்துக்கிட்டுமா? ஒண்ணும் வேணாமா, நீ கிளம்பு. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அது டாக்டர் ஊசி போட்டாரு, எனக்கு மயக்கமா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு சின்ன உதவி செய்யறியா? என்ன? ஒரு சின்ன உதவிதான். போகும்போது அந்த டோர் சாத்திட்டு போக முடியுமா?